Hello everyone, welcome to Tamil Aspirants Club. ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ட் பார் மேடிசி செஷன் நம்பர் 13ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு செஷன் நம்பர் 13ல நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டிங் இன் அண்ட் அவுட். ஸோ லாஸ்ட் செஷனில் ஜுவாலஜி அதில் நம்ம பார்த்துருப்போம், ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ். ஸோ ஜுவாலஜி ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸில் அதில் சப்செக்ஷன் ஒன்று வரும், அதை என்டோமாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்டோமாலஜியில் என்ன படிப்பீங்கன்னா இன்செக்ட்ஸை பற்றி படிப்போம். ஸோ பூச்சிகள், இப்போ பூச்சிகள்னு சொல்லும்போது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பூச்சின்னு சொன்னாலும் இப்போ இது பார்ப்போம், இது வந்து குளவி இனம், இது வந்து தேனி இனம், இது வந்து ஈக்கள் இனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இனமாக நம்ம பிரித்து பார்ப்போம். அப்போ அது அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும், அதை வச்சு அதை பிரித்து அதோட தன்மைகளை படிக்கிறதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு என்டோமாலஜி. ஸோ இப்போ என்டோமாலஜின்ற பேர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் அப்படின்ற வேர்டுக்கு இன் அப்படின்றது அர்த்தம், உள்ள அப்படின்றது அர்த்தம். ஓகே, அது கூட டோம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். இந்த டோம்ன்றதுல அதுக்கு என்ன அர்த்தம்னா கட். அப்போ கட்டிங் இன் அப்படின்றது மீனிங். ஸோ என்டோமாலஜி கட்டிங்ன்றது எப்படி பார்க்கலாம்னா, இன்செக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அது ஒரு பாடியாக பார்ப்பாங்க, அந்த பல செக்மெண்ட்டாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும். இன்செக்டோட பாடி எப்பவுமே இப்போ மனுஷனோட உடம்புல வந்து பாடியிலேருந்து மற்ற பார்ட் வந்த மாதிரி பார்ப்பாங்க. இது பார்ட்ஸ் தனியாக இருக்கும், பாடி தனியாக இருக்கும். ஆனால் இன்செக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாடி தான், அதுக்கு ஒரு பாடி மட்டும் தான் இருக்கும், அதில் செக்மெண்ட்ஸ் தான் இருக்கும். கண்ணு ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும், கை கால் ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பெரிய பகுதி அதுக்கு பாடி மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை எப்பவுமே பார்க்கும்போது கட்டிங் இன் அப்படின்றத பார்ப்பாங்க. அப்போ அதில் இருக்க பாடி வந்து கட்டாய் தனித்தனியாக செப்பரேட்டாக தெரியுது. அதனால என்டோமாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்செக்ட்ன்ற வேர்டு அது மாதிரி தான். இன்னா என்ன, இன்சைட்னு அர்த்தம். செக்டர்ஸ்னா பிரிக்கிறது. ஸோ அ ஃபார்ம் தட் வேர்ப் மீன்ஸ் டு கட் அவுட். அப்போ ஒரு பாடி இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு இருக்குது அப்படின்றதா அதோட அர்த்தம். ஸோ இன்செக்ட்னாலே ஒரு பாடி இருக்கக்கூடிய விலங்கினம் தனித்தனியாக பாகமாக பிரிஞ்சு இருக்கு அப்படின்றதா அர்த்தம். ஓகேவா? அப்போ இன்செக்ட்னா ஒரு பூச்சி. அப்போ பூச்சின்றது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாக்டாக தலைன்னு ஒன்று தனியாக வராது. ஓகே, அப்போ எல்லாமே அந்த பாடியோட எமர்ஜ் ஆகி அப்படியே ஒன்றா தான் இருக்கும். அதில் ஒரு சின்ன செக்மெண்ட்டாக இது தலைன்னு வேணால் எடுத்துக்கலாம். கரப்பாம்பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா எக். ஈஸி அப்படின்னாலே அவுட்ன்றதான் அர்த்தம். ஸோ இந்த ஈஸின்றது நமக்கு கிரீக்கில் வரும்போது எக்குன்ற மீனிங் வரும், லாட்டினில் எக்ஸ்ன்ற வேர்டு மீனிங் வரும். இப்போ இன்னொரு வேர்டு பார்த்தோம்ல, இப்போ அதே மாதிரி அவுட்டுக்கு நம்ம ஒரு வேர்டு பார்ப்போம். ஈஸி எக் அப்படின்னா அவுட்ன்றது அர்த்தம். ஓகே, அப்போ இந்த லாட்டின் ப்ரிஃபிக்ஸ் வரும்போது அதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த வேர்டு நமக்கு டோம்ன்ற வேர்டு கூட வரும்போது எக்டோமா வருதா? எக்டோம்னு ஒரு வேர்டு வந்துட்டாலே அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கட். ஏன்னா டோம்னா நமக்கு கட்டுன்னு அர்த்தம். கட்டிங் நம்ம அங்கே பார்த்துருப்போம்ல, மீன்ஸ் கட்டிங். அப்போ கட் பண்ணி உள்ள இல்ல, கட் பண்ணி வெளியே. அப்போ கட் அவுட்னு தான் அர்த்தம். அப்போனா கட் அவுட். அப்ப கட் அவுட்ன்றது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து ரிமூவ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ண போறோம், அதை கட் அவுட். ஸோ எக் பிளஸ் டோம் என்ன கற்றுக்கணும், இது வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இங்க வந்து சர்ஜிக்கல் வரணும். ஸோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்ல எந்த பார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாங்களோ அதை தான் நம்ம எக்டோம் அப்படி சொல்லுவோம். அப்போ ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுக்கும்போது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு டோம் எக்டோம் போட்டுருவோம். எந்த பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறாங்களோ அந்த பார்ட்டுக்கான வேர்டை ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ கவனிங்க, டான்சிலெக்டாமி. அப்போ டான்சிலெக்டாமி அப்படின்னா வாயில டான்சில்ஸ் வந்துரும்ல, அப்போ ஆப்ரேட் பண்ணி அந்த டான்சிலை கட் பண்ணி எடுப்பாங்க. அப்போ கட் பண்ணி எடுக்கிறாங்க எதை? டான்சில்ஸை. ஸோ டான்சில்ஸை கட் பண்ணி எடுக்கிறனால அது டான்சிலெக்டாமி. அடுத்து அப்பெண்டக்டமி. அப்பெண்டக்டமின்னா என்ன? வயிற்றுல வந்து அந்த அப்பெண்டிக்ஸ்ன்றது ஒன்று வரும், வெஸ்டிஜியல் ஆர்கன், அதை கட் பண்ணி எடுக்கக்கூடியது. அப்போ அந்த அப்பெண்டிக்ஸை கட் பண்ணி எடுக்கக்கூடியது நம்ம அப்பெண்டக்டமின்னு சொல்லுவோம். அடுத்து மாஸ்டெக்டமி. ஸோ மாஸ்டெக்டமி அப்படின்றது பிரெஸ்ட்டை கட் பண்ணி எடுக்கிறது. ஏன் பிரெஸ்ட்டை கட் பண்ணி எடுக்க போகிறாங்க? ஏன்னா பிரெஸ்ட் கேன்சர் வந்துச்சுன்னா இப்போ அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த பார்ட் பாடியில் இருக்கக்கூடியது ஆபத்தாக இருக்கும், கட் பண்ணி எடுப்பாங்க. அப்புறம் ஹைஸ்டரெக்டமி. ஸோ ஹைஸ்டரெக்டமின்றது யூட்ரஸை கட் பண்ணி எடுப்பாங்க. யூட்ரஸை கட் பண்ணி எடுப்பாங்க. ஏன் யூட்ரஸை கட் பண்ணி எடுக்கணும்? நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா சில பெண்களுக்கு வந்து அந்த யூட்ரஸ்ன்றதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அடுத்து ப்ரோஸ்டெக்டமி. ஸோ ப்ரோஸ்டெக்டமி, ப்ரோஸ்டேட்ன்ற ஒரு ஆர்கான் இருக்கும், அந்த ஆர்கானை கட் பண்ணி எடுக்கக்கூடியது ப்ரோஸ்டெக்டமி. அப்போ இந்த எக்டோமி அப்படின்ற வேர்டு வந்துட்டாலே கட் பண்ணி ரிமூவ் பண்றது. ரிமூவ் பண்றது தான் மீனிங், கட் பண்றது கிடையாது, ரிமூவ் பண்றாங்க. ஓகே, அப்போ ஈஸி அப்படின்னாலே அவுட்டு நம்ம பார்த்துட்டோம்ல. இப்போ இந்த வேர்டு கூட கெட்ரான்ற ஒரு வேர்டு, கென்ட்ரான், அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சென்டர்ன்றது அர்த்தம். கென்ட்ரான்னா சென்டர். ஸோ கென்ட்ரான்லேருந்து தான் அந்த சென்டர்ன்ற வேர்டு வந்துச்சு. அப்போ இ சென்டர் இது ரெண்டும் சேர்ந்து எசென்ட்ரிக்னு ஒரு வேர்டு வரும். ஈஸினா அவுட்டு, சென்டர்ன்ற வேர்டு ரெண்டுமே ஜாயின் ஆகாதுல்ல.
எசென்ட்ரிக்னா இப்போ இதுதான் சர்க்கிள், இது சென்டர்ல இருந்து வெளியே இருக்கக்கூடியது தான் எசென்ட்ரிக். அப்போ இது உள்ள சேராது. இப்போ இந்த சர்க்கிள் வந்து ஒரு சொசைட்டின்னு வச்சுக்கோங்க. இந்த சொசைட்டில சேராத ஆளுங்களை நம்ம எசென்ட்ரிக் சொல்லுவோம். அப்போ எசென்ட்ரிக்னா யாருன்னா விசித்திரமா இருக்கக்கூடியவங்க. அவுட் ஆஃப் த சென்டர், விசித்திரமா இருக்கக்கூடியவங்க. அவங்க பிஹேவியர், அவங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே விசித்திரமா இருக்கும். கெட்டதா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 4 பேர் இருந்தாங்கன்னா, இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும், இந்த மாரி விஷயங்கள் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, என் மனசுல பட்டது அப்படி பேசுன்னு பேசுவாங்க. அது வந்து சொசைட்டில அக்செப்டபிளா இருக்காது. அப்ப அதெல்லாம் எசென்ட்ரிக் பிஹேவியர் நம்ம சொல்றது. ஓகே. அப்ப 4 பேர் ஒருத்தவங்க மனசு நோகாம பேசணுன்றதும் நமக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தமான விஷயம். இப்போ உங்க மூஞ்சுக்கு நேராவே ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அன்அக்செப்டபிள் பிஹேவியர். யார் இத அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டி. அதனால அது அவுட் ஆஃப் த சென்டர் அப்படின்னு சொல்றோம். அப்ப யாரையாவது எசென்ட்ரிக்ன்னு நம்ம சொல்றோம்னா, விசித்திரமா இருக்காங்கன்றது அர்த்தம். ஓகே. ஸோ டீவியேட்டிங் ஃப்ரம் த நார்மல் இன் பிஹேவியர். அப்போ ஒரு சொசைட்டில வாழக்கூடிய மக்கள், இதுதான் நார்மல் பிஹேவியர்ன்னு வச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளும் மனுஷங்க தான் வாழ்றோம். அமெரிக்காலயும் மனுஷங்க தான் வாழ்றாங்க. அப்ப அமெரிக்காவுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, ஸ்கின் டோன் மட்டும் கிடையாதுல்ல. அவங்க லைஃப்ப பார்க்கக்கூடிய விதங்களும், நம்ம லைஃப்ப பார்க்கக்கூடிய விதங்களும் மாறும். அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு சரியா இருக்கலாம், நமக்கு தப்பா இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா இருக்கும், அவங்களுக்கு தப்பா இருக்கலாம். ஸோ அதனால தான். ஸோ டீவியேட்டிங் ஃப்ரம் நார்மல் இன் பிஹேவியர் ஆட்டிட்யூட்ஸ் ஆர் அன்கன்வென்ஷனல் ஆட் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், பார்க்கவே விசித்திரமா இருக்கக்கூடியது. இன்கேஸ் யாராவது இந்த சீரிஸ் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பிக் பேங் தியரின்னு ஒரு சீரிஸ் வரும். அதில வந்து ஷெல்டன் ஒரு கேரக்டர் வரும். அந்த சீரிஸ்ல அடிக்கடி ஷெல்டனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எசென்ட்ரிக். ஏன்னா, அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஷெல்டன் மட்டும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்ப இந்த எசென்ட்ரிக்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ் வேர்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேர்ட் பார்த்தீங்கன்னா, ஆட்டம். ஸோ ஆட்டம்ன்றதுக்கு என்ன மீனிங்? ஸோ ஆட்டம்ன்றது 2 பார்ட் சேர்ந்து வரும். ஏ அப்புறம் டாம். டாம்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்? கட்ன்ற மீனிங்ல பார்த்துருப்போம். ஆனா அங்க ன்றது நெகட்டிவ் மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்ட். அப்போ வந்து இந்த டாம் கூட சேரும்போது என்ன சொல்லுதுன்னா, கட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். அப்ப ஆட்டம்க்கு என்ன ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த இதுக்கு மேல ஃபர்தரா உங்களால கட் பண்ண முடியாது. அதான் ஆட்டமோட மீனிங். ஸோ ஆட்டம்னா நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். த ஸ்மாலஸ்ட் ஆஃப் எனிதிங், அதுதான் நம்ம ஆட்டம்னு சொல்ல முடியும். அப்ப இந்த பென்சில கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு, உடைச்சது இன்னும் கொஞ்சம் உடைச்சு உடைச்சு போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட்ல போய் நிக்கக்கூடியது தான் நமக்கு ஆட்டம். ஓகே. இதான் அதோட சிம்பிள் லாஜிக். அப்ப ன்றது நெகட்டிவ், டாம்னா கட் பண்ணக்கூடியது, ஃபர்தரா அத கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது தான் ஆட்டம். ஓகே. அப்ப அந்த ஆட்டம்ன்றதுக்கு டாம்னா கட் பண்றோம்ல. இப்ப அதே மாரி ஆனான்னு ஒரு வேர்டும் அது கூட சேர்ந்து வரும்போது அது அனாட்டமி அப்படின்னு வரும். அப்ப ஆனாக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அப்ன்றது அர்த்தம். ஆக்சுவலா ஆனாக்கு 2, 3 மீனிங் இருக்கும். இந்த வேர்ட்ல ஆனாக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அப். அப்ப அனாட்டமிக்கு என்ன ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா, கட்டிங் அப் ஆஃப் அ பிளான்ட் ஆர் அனிமல் டு டிட்டர்மின் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அனாட்டமி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்பாங்க. இப்போ மெடிசின் படிக்கிறவங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அனாட்டமின்னு ஒரு கிளாஸ் வைப்பாங்க. அந்த கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உடல வந்து கூறு போட்டு அவங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. ஆக்சுவலா இப்ப பார்த்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் உடம்புல என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும்ல. அவங்க என்னதான் புக் எடுத்து படிச்சாலும், அப்ப அத வந்து உள்ள டைசெக்ட் பண்ணி பார்த்தா தான் அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அப்ப அனாட்டமி என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான்ட்டோ, அனிமலோ அத கட் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாத்துலயுமே. இப்போ பிளான்ட்ஸ்மே அதுதான் பண்ணுவாங்க. ஒரு பிளான்ட்க்குள்ள என்ன இருக்கு? சீடுக்குள்ள என்ன இருக்கு? என்ன மாரி விஷயங்கள்லாம் அதுல அடங்கி இருக்கு. அதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு அனாட்டமி. அப்ப அந்த அனாட்டமியோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் நமக்கு அனாட்டாமிக்கல். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, டோம். ஸோ டோம்ல இவ்வளவு நாள் நம்ம என்ன பார்த்தோம்னா, டோம்னாலே கட் பண்றதுன்னு தான் மீனிங் வந்துச்சு. டோம்னா கட் பண்றது தான் நமக்கு மீனிங் வந்துச்சு. டோம்ன்றது ஆக்சுவலா ஒரு தனியாவே ஒரு இங்கிலீஷ் வேர்ட் இருக்கும். ஒரு காலத்துல டோமுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் புக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லார்ஜ் வால்யூம் ஆஃப் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ லெட்ஸ் சே ராமாயணம் அப்படின்றது. ராமாயணன்றது நெறைய வால்யூம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புக். ஸோ அந்த நெறைய வால்யூம்ஸ்ல இருக்கக்கூடிய புக்ல ஒரு சின்ன பார்ட்ட மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, டோம்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கிஷ்கிந்த காண்டவம் மட்டும் எடுக்கிறோம்னா, அத அத வந்து நம்ம டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப டோம்னால என்ன அர்த்தம்னா, பெரிய வால்யூம்லேருந்து ஒரு சின்னதா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே. அது ரொம்ப பெரிய வால்யூம். அதுல ஒரு சின்ன வால்யூம் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல டோம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல அன் எக்செப்ஷனலி லார்ஜ் புக். அந்த பெரிய வால்யூமா இருக்கக்கூடிய புக். இப்ப சில நேரம் வந்து பார்த்திருப்பீங்க. ஒரு சில புக்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். இப்ப நீங்க படிக்கக்கூடிய புக்ஸ் கிடையாது. பட் நீங்க லைப்ரரில பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து புக்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்ல தடிசா, நல்ல பெருசா இருக்கக்கூடிய புக்ஸ். அது எல்லாத்தையுமே டோம்ன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில டோம்னா, வெரி லார்ஜ் புக்ன்றது அர்த்தம். பட் ஒரு காலத்தில டோம்ன்னு நான் சொன்ன மாரி லார்ஜ் வால்யூம்ல இருக்க ஒரு செக்ஷன நம்ம டோம்ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த லார்ஜ் வால்யூம நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, டோம்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ கிரீக்ல இதோட பிரிஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா பிரிஃபிக்ஸ் ஒண்ணு இருக்கும். டைக்கா அப்படின்னு ஒரு பிரிஃபிக்ஸ் வரும். டைக்கானா நமக்கு 2. டைக்கானா நமக்கு 2. இப்ப டோம்னா நம்ம என்ன பார்த்தோம்? கட்டுன்னு தானே பார்த்தோம்.
அப்போது டைக்கான டூ கட்டு, அப்போ கட் பண்ணி ரெண்டாக பிரிக்கிறது தானே நமக்கு டிகோட்டாமி. ஸோ டிகோட்டாமி அப்படின்றது என்னன்னா கட்டிங் ஆஃப் சம்திங் இன்டு டூ. அப்போது ஏதோ ஒரு பொருள் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பிளான்ட் ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம ரெண்டாக கூறு போட்டு பார்க்கக்கூடியதை நம்ம டிகோட்டாமின்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி, பயாலஜி, பாட்னி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஆஃப் லாஜிக், ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டிகோட்டாமின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ பாட்னி வந்து டிகோட்டாமி அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து ரெண்டாக அப்படி கூறு போட்டு பாருங்க. ஜுவாலஜியில் அந்த இன்செக்டும் அந்த அனிமலும் ரெண்டாக கூறு போட்டு பாருங்க, அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ டிகோட்டாமி இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. லைஃப்பில் நம்ம சிம்பிளான வேர்ட்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டிகோட்டாமி இந்த லைஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்ஸே ஒரு பர்சன் இருக்காரு. இப்போ அந்த பர்சனுக்கு லைஃப் ரெண்டாக இருக்குது. அவர் காலையில் பார்த்தீங்கன்னா லெட்ஸே ஒரு காலேஜில் டீச் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். நைட் ஆனால் அவர் வந்து ரேப்பிடோ ஓட்டுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது லைஃப்பில் ரெண்டாக அவருக்கு போயிடுச்சு. அவர் லைஃப்பை ரெண்டாக இப்போ பிரிஞ்சிருச்சு. இதுதான் எக்கானமி ஆஃப் லைஃப். ஸோ 2 விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து வருது அப்படின்றதா அர்த்தம். அப்போ டிகோட்டமைஸ் ஆர் டிகோட்டோமஸ். டிகோட்டமைஸ்ன்றது நமக்கு வேர்ப் ஃபார்ம், டிகோட்டோமஸ் அப்படின்றது அட்ஜெக்டிவ் ஃபார்ம். அப்போ எந்த விஷயத்தை ரெண்டாக பிளக்கிறதோ அது நமக்கு டிகோட்டாமி. அப்போ டிகோட்டாமி ஆஃப் லைஃப்னு சொல்லும்போது லைஃப் இப்போ அவருக்கு ரெண்டாக பிரிஞ்சிச்சுல. அப்போ ஏன்னா லைஃப் நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதான் நம்ம ஐடென்டிட்டி. இப்போ 2 ஐடென்டிட்டி அவர்கிட்ட இருக்குல்ல. ஒன்று டீச்சராகவும் இருக்காரு, இன்னொன்று ரேப்பிடோ ஓட்டக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்காங்க. அப்போ டிகோட்டாமஸ் திங்கிங் இந்த வேர்டு நம்ம இது கூட இதை ஆட் பண்ணும்போது அதுக்குன்னு சில ஸ்பெஷல் மீனிங் வரும். இப்போ நான் திங்கிங் கூட ஆட் பண்ணுறேன். அப்போ டிகோட்டாமஸ் திங்கிங் அப்படின்றது என்னன்னா எந்த விஷயத்தையுமே அவங்க ரெண்டாக பார்ப்பாங்க. அப்போ ஒரு விஷயம் குட்டுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பேடுன்னு இருக்கும். இதை சொல்லுவாங்களே, இரவுனா பகல் ஒன்று இருக்கும், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். அப்போது நல்லவங்க ஈவில்னு ஒன்று இருந்துச்சுன்னா குட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்போது லெட்ஸ் டெமோக்ராட்ஸ்னு ஒன்று இருந்தாங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே இப்படி பிரித்து பார்க்குறது, இரவு பகல், நல்லது கெட்டது, இந்த மாதிரி 2 பிரித்து பார்க்கக்கூடியதெல்லாம் நம்ம டிகோட்டாமஸ் திங்கிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டிகோட்டாமஸ் திங்கிங் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா எபிடோம். எபிடோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சம்மரைஸ் பண்ணி அதோட கருப்பொருளை கொண்டு வந்து கொடுக்கறது தான் எபிடோம். ஸோ எபி அப்படின்னாலே ஆன், அப்பான், அதான் நமக்கு மீனிங். டோம்னா நமக்கு கட் பண்ணுறது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஸ்பீச் ஒருத்தர் சொல்றாரு, நிறைய விஷயங்கள் பேசுறாரு, நிறைய என்னென்னமோ சொல்றாரு. ஆனா அந்த தேவையில்லாத விஷயத்துல கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள அதோட கருப்பொருள் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் எதை பத்தி பேசியிருக்காருன்னு நமக்கு தெரியும். ஸோ தமிழில் சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒரு ஏதோ ஒரு பெரிய ஸ்பீச் இருக்கு. இப்போ இந்த மேலோட்டமாக பார்த்தா அவர் இதான் சொல்ல வர்றார். அந்த மேலோட்டம் அதுதான் நமக்கு எபிடோம், மேலே அப்படின்றது அர்த்தம். அப்போ மற்றதை கட் பண்ணிட்டு கருப்பொருளை மட்டும் எடுக்கக்கூடியது எபிடோம். அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தோட எபிடோம் சொன்னாங்கன்னா அதோட சம்மரி என்ன அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒரு விஷயத்தை எபிட்டமைஸ் பண்ணுங்க அப்படின்னா அதை வந்து சிம்பிள் பண்ணுங்க, அதோட சம்மரிக்கு கொண்டு வாங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ நான் யாரையா பற்றி ஷீஸ் த எபிட்டோம் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னா, இப்போ அந்த பர்சன் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய கேரக்டர் இருக்கும். பட் அவங்களோட கோர் கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க கைண்ட்னஸ். யாருக்கா இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருக்கா இருந்தாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. தட் ஒன் ஆக்ட் எபிட்டமைசஸ் ஹர் philosophy ஆஃப் லைஃப். ஸோ சில பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது தான் அவங்க லைஃப்பில் அவங்க என்ன ஃபிலாசபி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ அவங்க செய்யக்கூடிய செயல் தான் அது சொல்லுது, இதுதான் அவங்களோட ஃபிலாசபி லைஃப்பில். நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்றது ஃபிலாசபி தான், நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றது ஃபிலாசபி தான். அப்போ அந்த ஆக்ட் தான் அவங்களோட லைஃபோட ஃபிலாசபியை எபிட்டமைஸ் பண்ணுது. அப்போ என்ன சொல்கிறோம், இதான் அவங்களோட கருப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் வேர்ட்ஸ் பேஸ் பண்ண இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளோ லோகோஸ்னு ஒரு வேர்டு பார்த்தோம். லோகோஸ்னா என்ன, சயின்ஸ் ஆர் ஸ்டடி ஆஃப் எனிதிங், அதை தான் நம்ம லோகோஸ்னு பார்த்தோம். அப்போ சயின்ஸ் அண்ட் ஸ்டடின்னு நம்ம சொல்லும்போது அப்போ அதுக்கு இன்னொரு மீனிங் கண்டிப்பாக வேர்ட் அண்ட் ஸ்பீச்ன்றது இருக்குது தானே. அப்போ ஒரு சப்ஜெக்டை நம்ம ஒரு விஷயத்து மேலே ஆவல் கொண்டு அதை நம்ம ரிசர்ச் பண்ணி படித்து பார்க்குறோம். அப்போ படிக்கிறது பிடிக்கும், அதை தெரிஞ்சுக்கிறது பிடிக்கும். அப்போ படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது எப்படி பண்ணுவோம்னா வேர்ட்ஸ் மூலியமாகவும் ஸ்பீச் மூலியமாகவும். அப்போது லோகோஸ்க்கு இன்னொரு மீனிங் வேர்ட் அண்ட் ஸ்பீச்ன்றது இருக்குது. அப்போ ஃபிலாலஜின்னு ஒரு வேர்டு வரும்போது ஃபில்ன்றதுக்கு என்ன அர்த்தம், லவ்ன்றது அர்த்தம். ஃபில் அப்படின்னாலே லவ். எது மேலே லவ் இருக்குன்னா வேர்ட்ஸ் அண்ட் ஸ்பீச் மேலே லவ் இருக்குது. அப்போ இந்த வேர்ட்ஸ் அண்ட் ஸ்பீச்ன்றது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை குறிக்கும். அப்போது லவ் ஃபார் லாங்குவேஜ். அப்போ லவ் ஃபார் லாங்குவேஜ்னா எனக்கு தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்கிறதா கிடையாது. தமிழ் லிட்ரேச்சர் மேலே இருக்கக்கூடிய ஆவல், எனக்கு அந்த லிட்ரேச்சரை படிக்க பிடிக்கும். மோஸ்ட்லி அவங்க ஒரு லாங்குவேஜ் அப்படி கிடையாது, நிறைய லாங்குவேஜோட லிட்ரேச்சர் அவங்க படிப்பாங்க. ஸோ அதுதான் ஃபிலாலஜி. ஸோ ஃபிலாலஜி அப்படின்னா த லவ் ஃபார் வேர்ட்ஸ், த லவ் ஆஃப் வேர்ட்ஸ் தான் அர்த்தம்.
ஆனால் வேர்ட்ஸ்ன்றது ஜஸ்ட் வேர்ட்ஸை குறிக்கிறது கிடையாது, லிட்ரேச்சரை குறிக்கக்கூடியது, லாங்குவேஜை குறிக்கக்கூடியது. கிளியரா? அப்போ இந்த லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜை நம்ம எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ த சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் அதான் அதுக்கான அர்த்தம். அப்போ இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் எதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லிங்குவா அப்படின்னா டங்குன்னு அர்த்தம். ஏன்னா நாக்கு இருக்கனால தான் நம்ம பேச முடியும். அப்போ நாக்குன்னா அந்த லிங்குவான்றது அர்த்தம். அப்போ லிங்குவிஸ்டிக்ஸ்னா ஒருத்தர் பேசக்கூடிய மொழி, அந்த மொழிக்குன்னா லிட்ரேச்சர் ஒன்று இருக்கும். அந்த லிட்ரேச்சர் மேலே ஆவல் கொண்டு இருக்கக்கூடியது ஃபிலாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த ஃபிலாலஜியோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்னன்றதை சொல்லுங்க. இப்போ இதே லவ் ரிலேட்டடாக இருக்க மற்ற வேர்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அடுத்த வேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபிலாந்த்ரோபி. அப்போ ஃபில்னா நம்ம லவ்னு பார்த்துட்டோம். யார் மேலே லவ் இருக்கு? ஆந்த்ரோபி மேலே லவ். ஆந்த்ரோப் அப்படின்னா என்ன? ஹியூமன்ஸ். ஸோ த லவ் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ ஃபிலாந்த்ரோபிஸ்ட்ன்றது யாருன்னா எந்த நபர் மனிதர்கள் மேலே இருக்கக்கூடிய ஆவல், அப்போ மனுஷங்களை பிடிக்கும், அவங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, அதுக்காக தான் கிட்ட இருக்க பணமோ நேரமோ இல்லை சொத்தையோ அவங்க வந்து கொடுக்குறாங்க, தானமாக கொடுக்குறாங்க, இல்லை உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஃபிலாந்த்ரோபிஸ்ட்னு சொல்லுவோம். அதோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் நமக்கு ஃபிலாந்த்ரோபிக். ஸோ இந்த ஃபிலாந்த்ரோபி அப்படின்றதோட ஒரு வேர்ப் ஃபார்ம், இப்போ இந்த ஃபில்னா நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த ஃபில்னா லவ், இதுலேருந்து இன்னொரு வேர்டு ஒன்று வரும், வேர்ப் ஃபார்மில் ஃபிலாண்டர்னு ஒரு வேர்டு வரும். ஸோ இது வேர்பாக யூஸ் பண்ணோம். இப்போ ஃபில் அப்படின்னா இப்போ நம்ம லவ்னு பார்த்துட்டோம். ஆண்டர்னா என்னன்னா ஆண்ட்ரோனா மேலுன்னு அர்த்தம். ஆண்ட்ரோஸ்னா மேல். எப்படி கைனகாலஜியில் கைனா ஃபீமேல் நம்ம பார்த்தோமோ ஆண்ட்ரோஸ்னா மேல். அப்போ லவ் மேல்னு சொல்லும் போது என்னன்னா பிளே பாய்னு அது ஒரு மீனிங் கொடுக்கும். அப்போ ஒரு ஃபிலாண்டர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா யார் ஒருத்தவங்க லவ்ல ப்ளே பண்றாங்க. அப்போ லவ்ல ப்ளே பண்றாங்கன்னு அர்த்தம். ப்ளே பாய் என்ன பண்ணுவாங்க? சீரியஸ் ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை. ஓகே, நிறைய பெண்கள் கூட அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, செக்ஷுவலி ப்ரொமிஸ்குவஸாக இருப்பாங்க, பட் அவங்க எந்த இதுலையுமே ரொம்ப சீரியஸாக அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அதோட அர்த்தம். ஓகே, அப்போ ஃபிலாண்டரிங்னு ஒரு வேர்டு வந்திருக்கும். ஸோ ஃபிலாண்டரிங் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஃபில்னா நம்ம லவ்னு பார்த்தோம், ஆண்டர்னா மேலுன்னு பார்த்தோம்ல, காலப்போக்கில் ஃபிலாண்டரிங்கிற வேர்டு மேல் ஃபீமேல் யாருமே இல்லாமல் பொதுவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ ஃபிலாண்டரிங் சொல்லிட்டாலும் என்ன அர்த்தம்னா அவங்க யாருக்கிட்டையுமே ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் லைக் தட்ன்ற ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி அதுவும் ரிலேஷன்ஷிப்ன்றது செக்ஷுவல் ஓரியன்டான ரிலேஷன்ஷிப் தான் எதிர்பார்ப்பாங்க, ஸ்பிரிச்சுவலான ரிலேஷன்ஷிப்ஸ் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இதுதான் அதுக்கான அர்த்தம். ஸோ அப்போ அந்த ப்ளே பாய்ன்றது என்ன யாருன்னா ஒரு நெகட்டிவான வேர்டாக தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபிலாண்டர் அப்படின்றது ஒரு நெகட்டிவான வேர்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன அர்த்தம்னா யார்கிட்டயும் அவங்க செக்ஷுவலாக மட்டும்தான் அட்டாச் ஆக பார்ப்பாங்க தவிர்த்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக மூவ் பண்ண மாட்டாங்க. அது வந்து பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து நமக்கு ஃபிலாண்டரிங். ஓகே, அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிலாசபி. அப்போ சோஃபியோஸ் அப்படின்னாலே வைஸ்ன்றது அர்த்தம். அப்போ ஃபிலாசபின்னு என்ன? லவ் ஆஃப் விஸ்டம். நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற அது விஸ்டம், அதை வந்து நம்ம ஃபிலாசபின்னு சொல்லுவோம். அப்போ ஃபிலடெல்ஃபியா. ஸோ ஃபிலடெல்ஃபியான்றது ஒரு சிட்டியோட பேர். ஸோ அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதர்ஹுட்டை கொண்டாடினாங்க. இப்போ லவ்ன்றதுக்கு நம்ம நிறைய பரிமாணம் இருக்குது. ஒரு ஆண் பெண் மேலே மட்டும் கிடையாது. ஒரு ஒரு மனுஷன் அவங்க அம்மா அப்பா மேலே வச்சிருக்கக்கூடியதோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே வச்சிருக்கதோ, அந்த மாதிரி லவ்வுக்கு நிறைய பரிமாணம் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பிரதர்ஹுட் மேலே இருக்கக்கூடிய லவ். இந்த பிரதர்ஹுட் லவ்லாம் நீங்க மேக்ஸிமம் எங்க பார்க்கலாம்னா ஆர்மிலலாம் பார்க்கலாம். ஸோ தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, தான் கூட இருக்கக்கூடிய மற்ற சோல்ஜர்ஸோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அங்க அந்த பிரதர்ஹுட் ரொம்ப இதுவா பார்ப்பாங்க. அப்போ ஃபிலடெல்ஃபியான்றது என்னன்னா அடல்ஃபோஸ் அப்படின்னாலே பிரதர் தான் அர்த்தம். அப்போ ஃபிலடெல்ஃபியான்றது சிட்டி ஆஃப் பிரதர்லி லவ் அப்படின்ற அந்த சிட்டியோட பேர். அடுத்து அடுத்து ஃபில்ஹார்மோனிக். அப்போ ஹார்மோனியானா ஹார்மனின்னு அர்த்தம். இந்த ஹார்மனி அப்படின்னாலே எப்பவுமே சாங்கை மியூசிக்கை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஹார்மனினா ரொம்ப பீஸா இருக்கக்கூடியது. அப்போ அதுக்கு உகந்த ஒரு வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா அது எதை மீன் பண்ணுறதுனா மியூசிக்கை மீன் பண்ணும். அப்போ ஃபில் ஹார்மோனிக் அப்படின்னா மியூசிக் மேலே இருக்கக்கூடிய லவ். அப்போ இந்த ஃபில் அடுத்த ஒரு வேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு வேர்ட் வரும். இப்போ அது யூஸ் பண்ணுறது கிடையாது, பட் ஒரு காலத்தில் அப்படி ஒரு வேர்டு இருந்துச்சு. ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபில்டர்னாலே லவ் போஷன். அது என்ன லவ் போஷன் அப்படின்னா ஒரு ட்ரிங்க் மாதிரி இருக்கும். அந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் அரவுஸ்ன்றது வர ஆரம்பிக்கும், அந்த லவ்ன்றது வர ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது பேர் ஆஃப்ரோடிசியாக். ஸோ ஆஃப்ரோடிசியாக் அப்படின்றது என்னன்னா எந்த ஒரு டேப்லெட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டோ ஏதோ ஒன்று எடுத்தாலும் உங்களுக்கு செக்ஷுவல் அந்த இன்டென்சிட்டி வருது அப்படின்னா அதை வந்து ஆஃப்ரோடிசியாக் சொல்லலாம். அப்போ ஆஃப்ரோடைட் அப்படின்ற வேர்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. ஏன்னா கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கடவுள் இருப்பாங்க. ஸோ பியூட்டி அண்ட் லவ்வுக்குன்னு ஒரு இருக்கக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோடைட். அதனால அந்த பேருன்றது நமக்கு வந்துச்சு. ஸோ ஒரு காலத்தில் அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபில்டர் FPHல ஆரம்பிக்கும். அப்போ அந்த PHல ஆரம்பிக்க அந்த ஃபில்டர் அப்படின்ற வேர்டு லவ் போஷன் அப்படின்றத எடுத்துப்போம்.
அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா பிப்ளியோஃபைல். ஆக்சுவலா பிப்ளியோஃபைல் இப்ப இருக்க காலகட்டத்தில என்ன பார்த்தீங்கன்னா, நெறைய புக் படிப்பாங்க. புக் அவங்களுக்கு படிக்க பிடிக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவல் பிப்ளியோஃபைல் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, புக் கலெக்டர் தான் அவங்க. அவங்க அதிகமா படிப்பாங்களான்னு தெரியல. ஏன் அவங்க புக் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா, புக்ஸ் வந்து சில பேருக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். நல்ல பைண்டிங்ல இருக்கும். நெறைய நெறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். நெறைய நெறைய டைப்ஸ்ல அது வரும். அந்த மாரி விஷயங்கள கலெக்ட் பண்ணி வச்சுக்கணுன்றது தான் ஆக்சுவலா பிப்ளியோஃபைல். காலப்போக்கத்தில யார் ஒருத்தங்க நெறையவா புக் படிக்கிறாங்களோ, அவங்கள வந்து பிப்ளியோஃபைல்ன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு வார்த்தையோட மீனிங்கிறது காலப்போக்குல மாறதான் செய்யும். அதே மாரி ஆங்கிலோஃபைல்னு ஒரு வேர்ட் இருக்கும். ஆங்கிலோ அப்படின்னாலே இங்கிலீஷ்ன்றது தான் அர்த்தம். அப்போ இங்கிலீஷ் மேல சில பேருக்கு பற்று இருக்கும். எப்படி பற்று இருக்கும்னா, நல்லா இங்கிலீஷ் பேசணும். அது மட்டும் கிடையாது. இங்கிலீஷ்காரன் மாரி நடந்துக்கணும். அவன் ட்ரெஸ் போடுறதுலருந்து, அவன் பழக்கவழக்கத்துலருந்து, அ ஒரு படத்துல கூட ஒரு ஜெய் ஒருத்தர் இருப்பாரு. அமெரிக்கா போணும். பிகாஸ் அமெரிக்கா பீப்பிள் இஸ் ஆர் பீப்பிள் அப்படி சொல்லிட்டு போவாரு. அந்த மாரி தான் அமெரிக்கா மேல ஒரு மோகம் இருக்கும். அதே மாரி இந்த இங்கிலீஷ் பீப்பிள் மேல இல்ல, அந்த கல்ச்சர் மேல அதிகமா மோகம் இருக்கக்கூடியவங்க வந்து ஆங்கிலோஃபைல் சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வேர்ட்ஸ் அண்ட் ஹவ் தி அஃபெக்ட் பீப்பிள். ஸோ வேர்ட்ஸ பத்தி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வேர்ட் நமக்கு சிமான்டிசிஸ்ட். ஸோ சிமான்டிசிஸ்ட் யாருன்னா சிமான்டிக்ஸ் படிச்சவங்க. ஸோ சிமான்டிக்ஸ் அப்படின்றது ஒரு வேர்டோட மீனிங்க பத்தி படிக்கக்கூடியது சிமான்டிக்ஸ். வேர்டோட மீனிங் படிக்கிறதுல என்ன இருக்கு நம்ம கேட்கலாம். இப்போ தமிழ்ல இவ்வளவு வார்த்தைகள் இருக்குது. ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மீனிங் குடுக்கும். ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஒரு ஒரு இடத்துல அது வேற வேற மீனிங் குடுக்கும். ஓகே. ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்குல்ல, அத பத்தி படிக்கிறது தான் சிமான்டிக்ஸ். அந்த படிச்சவங்கள சிமான்டிசிஸ்ட்ன்னு சொல்லுவோம். அப்ப அட்ஜெக்டிவ் நமக்கு சிமான்டிக் ஆர் சிமான்டிக்கல் 2த்துல எது வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சிமான்டிக்ஸ்ன்ற வேர்டு எஸ்ல முடிஞ்சாலும், இது என்னைக்குமே சிங்குலரா தான் நம்ம பார்ப்போம். நம்ம கிராமர் செஷன்ஸ்ல நம்ம ஒரு வேர்ட் பார்ப்போம். இந்த மாரி பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இல்ல இப்ப நம்ம இதுல கூட பார்த்திருப்போம். இந்த செஷன்ஸ்ல வந்து ஆர்த்தோபெடிக்ஸ், பீடியாட்ரிக்ஸ் இந்த மாரி வேர்ட்ஸ்லாம் பார்த்திருப்போம். இது எல்லாமே எஸ்ல முடிஞ்சாலும் சிங்குலரா தான் பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாமே எஸ்ல முடிஞ்சாலும் நமக்கு எப்பவுமே சிங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கும். சில எக்செப்ஷன்ல இத ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதலாம். நம்ம ஆல்ரெடி கிராமர் ரூல்ல நம்ம பார்த்திருப்போம். இப்ப இந்த மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்லாத, மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்லி ஏதாவது ஒரு பர்ட்டிகுலரைஸ் பண்ணி சொன்னீங்கன்னா, அப்போ அது ப்ளூரல் சென்ஸ் குடுக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். அதே லாஜிக்ல தி சிமான்டிக்ஸ் ஆஃப் யுவர் திங்கிங் சொல்லும்போது, இப்ப இது சப்ஜெக்ட்டா பார்க்காம, சிமான்டிக்ஸ்ன்றது உன்னோட திங்கிங்கோட மீனிங் அப்படின்னு சொல்றோம்ல. இந்த மாரி பெர்சனலைஸ் பண்ணும்போது, இல்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லும்போது, அப்போ ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும். மத்த இடத்துல சிமான்டிக்ஸ்ன்றது எப்பவுமே சிங்குலரா மட்டும் தான் வரும். ஓகே. அடுத்து சோஷியாலஜிஸ்ட், சோஷியாலஜி. ஸோ சோஷியஸ் அப்படின்னாலே கம்பேனியன் அர்த்தம். ஓகே கம்பேனியன். அப்போ மக்கள் வந்து எப்படி ஒருத்தவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றாங்கன்றத படிக்கிறதுக்கு பேர் தான் நமக்கு சோஷியாலஜி அதை படிக்கக்கூடிய ஆளுங்களை நம்ம சோஷியாலஜிஸ்ட்னு பார்ப்போம். அப்போ சோஷியஸ்னாலே கம்பேனியன் தானே அர்த்தம். இதுல இருந்து நிறைய வேர்ட்ஸ் வந்திருக்கும். அசோசியேட், சோஷியல், சோஷியலைஸ், சொசைட்டி, சோஷியபிள், ஆன்டி சோஷியல், ஏ சோஷியல். ஆன்டி சோஷியல் அப்படின்றது யாருன்னா சொசைட்டிக்கு யாரெல்லாம் செட் ஆக மாட்டாங்களோ, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ல சொல்லணும்னா சொசைட்டிக்கு யாரெல்லாம் த்ரெட்டா இருக்காங்களோ அவங்கள வந்து ஆன்டி சோஷியல் சொல்லுவோம். ஆன்டி சோஷியல் அனிமல்ஸ் அப்படின்னா சொசைட்டி இப்படிதான் இருக்கணுன்றது இருக்கும். அதோட அந்த நிலையை குலைக்கக்கூடிய செயல்படக்கூடியவங்கலாம் ஆன்டி சோஷியல் சொல்லுவோம். ஏ சோஷியலும் மறுபடியும் அகேன்ஸ்ட்ன்ற மீனிங் தான் இருக்கும். பட் ஏ சோஷியல் எப்படி இருப்பாங்கன்னா, யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. பட் எனக்கு வந்து யாரு கூடயும் பழகவோ, பேசவோ, நடந்துக்கவோ பிடிக்காது. ஸோ செல்ஃப் சென்டர்ட், அவாய்ட்ஸ் கான்டாக்ட் வித் அதர் பெர்சன்ஸ். ஸோ மத்தவங்க கூட பெருசா அவங்க சோஷியலா பழக மாட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா ஆன்டி சோஷியல்ன்றது என்னன்னா, மத்தவங்களுக்கு பெரிய என்ன சொல்ல பிரச்சனையா வந்து நிப்பாங்க. அது நமக்கு ஆன்டி சோஷியல். அப்ப ஆன்டை அப்படின்னாலே நமக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்ற மீனிங் கொடுக்கும். ஓகே. ஸோ செஷன் நம்பர் 13 கொஞ்சம் லெங்த்தாவே நமக்கு போயிருக்கு. ஸோ இந்த செஷன் நம்பர் 13ல நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். மறக்காம பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க அந்த வீடியோ பார்க்குறது ஒரு 30% தான் இருக்கும். அந்த பிராக்டிஸ் பண்றது தான் 70%. ஸோ மறக்காம பிராக்டிஸ் பண்ணிடுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன். அதே மாரி எங்க டெலகிராம் சேனலோட லிங்க்ஸ் நாங்க குடுத்துருக்கோம். நீங்க அதிலயும் கேட்கலாம். அண்ட் தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.